கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்கும் பேர் இருக்குது, என்ன எத்தனையோ பேர் இருக்குது. ஆனா இந்த பேர்னால ஒன்றும் ஒரு பேரை பற்றி புகழ்ந்து பேசலாம் ஒழிய பேர்னால ஒரு வல்லமணி எதுவுமே யாரை பற்றியும் சொல்லவே முடியாது. இயேசு நாமம், இயேசுடைய பேர்ல ஒரு வல்லமை இருக்கு. அவர் நாமத்துல என்ன வல்லமை? அவர் நாம சொன்னாலே ஒரு பெரிய வல்லமை. இது எதுக்குமே யாருக்குமே எந்த நாமத்துல வல்லமை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. பாருங்க, இயேசு நாமம் சொன்னா அவ்வளோ ஒரு ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லணும். பாருங்க, முதல்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும். 3ஆம் அதிகாரம் படிக்கும்போது இந்த 3ஆம் அதிகாரத்துல பேதுரும் யோவானும் 2 பேரும் தேவாலயத்துக்கு சாயங்காலம் 3 மணியில எப்போ அது ஜெபிக்கிற நேரம், அந்த ஜெபிக்கிற நேரத்துக்கு ஆலயத்துக்கு போறாங்க. போகும்போது ஒரு ஆளு பிறந்ததுல இருந்தே சப்பானியா இருந்த ஒரு ஆளை தூக்கி வந்து எப்போ அங்க வைப்பாங்க. ஏன்னா எல்லாரும் ஜபத்துக்கு போறவங்க தர்மம் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லி அப்படியே கொண்டாந்து வச்சாங்க. அவன் ஏறக்குறை 40 வயசுக்கு மேல ஆடு. இப்ப 40 வயசுக்கு மேல புண்ணால பிறந்தவன் என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, அப்படியே பிறந்ததுல இருந்தே சப்பானியா இருந்தான். அதனால நடக்க முடியாம தூக்கி வந்து வச்சாங்க. அப்போ அவன் என்ன பண்றான், இங்க பேதுரு யோவானை பார்த்து கேக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு எப்படின்னா என்ன பண்ணுங்க, நான் அதை எடுத்து பிச்சை கொடுக்கணும் அப்படியே கேக்குறாங்க. அப்போ கேட்கும்போது அப்படியே உற்று பாக்குறாங்க. உற்று பார்த்தா ஏன்னா கொடுக்குறாங்க போல, எங்களை பாருன்றாங்க, நோக்கி பாருன்றாங்க. போய் நோக்கி பார்த்தா ஏன்னா கொடுப்பாங்கடா, பிச்சை கொடுப்பாங்கன்னு அவன் நினைச்சுருந்தான். அவங்க சொன்னாங்க, வெள்ளி இது பாருங்க, படிக்கிற வசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. வெள்ளியும் இல்ல பொண்ணு இல்லை, என்னை பாக்குறிய? பேதுரு சொல்ற, வெள்ளியும் இல்ல பொண்ணு இல்ல, என்னிடத்துல இருக்குது உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நடனா. பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்ன உடனே ஒரு வல்லமை இறங்கிடுச்சு. எழுச்சி நிற்கிறான், குதிக்கிறான், ஓடுறான், ஓடிடுறான், குதித்து எழுந்து நின்று நடக்கிறானா. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. எப்படி நடந்தாங்க? 40 வருஷமா பிறந்த குழந்தைய பிறந்தது நாள்ல இருந்து இப்போ நடக்காதுன்னு எப்படி நடந்தா? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா அவனை பாக்குறாங்க. இது காரணம் என்னன்னா, சொல்றான், நீங்க ஏதோ நான் வல்லமை நடந்துருச்சு ஏதோ நினைக்காதீங்க. இதுக்கு காரணமே ஒன்னே ஒரு காரணம் தான். அது என்னன்னு சொன்னாக்கா, அந்த வல்லமை நாமத்துல, இயேசு நாமத்துலதான் அந்த வல்லமை. என்னால இல்ல, வேற யாரும் ஒண்ணுமே நடக்கல. அவர் பேரு சொன்ன உடனே அவர் பேர்ல வந்த வல்லமையினால்தான் எழுச்சி நடந்தான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு காரியம் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. என்னன்னு யோசிக்காதீங்க, என்னன்னு ஆச்சரியப்படாதீங்க, நாங்க ஒன்றும் பண்ணிடல. அந்த வல்லமை, இயேசு நாமத்துல வல்லமை தான் அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவானிடத்தில் போனான். அதுல 33, அங்கே 8 வருஷமாய் கட்டில் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். அதுல 34, பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். எழுந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, இந்த லித்தா ஊர்ல இருந்த ஒரு ஆளை பேதுரு பார்த்து, அவன் எவ்வளவு நாளா இருக்கிறான்னு சொன்னாக்கா, அப்படியே எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது,
படுக்கையாவே இருக்கிறான். அந்த படுக்கையா இருக்கிற அவனை என்ன பண்ணாரு, இயேசு நாமத்தினால ஏஞ்சி நடன்னு சொல்லும் போது படுக்கை நீ எடுத்து போடணும், உடனே ஏஞ்சி நடந்துட்டான். அப்ப அவள் வல்லம், நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை. அது மட்டும் இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய நாமங்க என்ன பண்ணு சொல்லப்பட்டுச்சு. எல்லாம் நம்மலாம் குழந்தை பிறந்தாதான் பேர் வைக்கிறோம். அவரு பிறக்கிறதுக்கு முன்னாலே அவருடைய நாமங்க தீர்க்கதரிசனால அறிவிக்கப்பட்டுச்சு. அது பாருங்க, மத்தேயு 1:20 இவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவன் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளுக்கு உற்பத்தியா இருக்குது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இப்போ இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே என்ன சொல்லிட்டாக்கா, அவருடைய பேர் சொல்லப்படுச்சு இயேசு. அது மட்டும் இல்ல, அவருக்கு இதுல ஏசையா சொல்றாரு, ஏசையா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ இதெல்லாம் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக ஏறக்குறைய 500-600 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்டுச்சு. அப்போ அவருக்கு நாமம் அவ்வளவு வல்லமுள்ள நாமம். அவர் நாமத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ரட்சகர். பாவம், அவர் தமது ஜனங்கள் பாவங்களிலிருந்து அவர் ரட்சிப்பது தான் கிறிஸ்துன்னு அர்த்தம். இயேசுன்றதுக்கு அர்த்தமே அதுதான். அடுத்தபடியா நாம் பார்க்கும்போது அந்த அவருடைய நாமத்தினால என்ன ஆசீர்வாதம்னு பார்க்க போறோம். அவர் நாமத்தினால எங்குமே நம்ம கேட்டுக்க மாட்டோம். அந்த பேரு சொன்னா எங்குமே ஆசீர்வாதம் வராது. ஆனா அவரு பிறந்துதான் அதிசயம், அவருடைய நாமத்திலே ஒரு அதிசயம். பாருங்க, பிலிப்பியர் 2 பார்க்கும்போது 10 இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்குபடிக்கும், பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். இப்போ அவர் நாமத்துக்கு அர்த்தம் என்ன? ரட்சகர், ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார்னு அர்த்தம். அப்போ அவருடைய பாவத்திலிருந்து அவருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துனால என்ன அர்த்தம்? பாவங்களை மன்னிக்கிறாரு, ரட்சிக்கிறாரு. இப்போ பாவத்தை மன்னிக்கிற ஒரு வல்லமை அவருடைய நாமத்துல இருக்குது. பாவத்தை வேற யாருமே மன்னிக்க முடியாது. அவருடைய நாமத்துல தான் இந்த மன்னிப்பாக்கிய இந்த பாவ மன்னிப்பு கிடைக்குது. அது மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு காரியம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அப்போ அவர் மனம் திரும்புறது மட்டும் இல்லை, அவர் நாமத்தினால அவருடைய சுகம் அளிக்கிற ஒரு வல்லமை கூட அவருக்கு இருக்குது. அவர் நாமத்தை சொல்லும் போதே ஒரு சுகம், விடுதலை கிடைக்குது. பாருங்க, இயேசு நாமத்தினால விடுதலை கிடைக்குது. இன்னொரு வசனம் பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இப்போ அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பு, அவர் நாமத்தினால அவர் யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும். பாருங்க, சும்மா கதை இல்லை இது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றாலும் வசனம் சொல்லுது. இப்போ நீங்க பாவம் செய்யலன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பாவம் செய்யுதுதான். இப்போ பாவம் செய்தா நமக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விமோச்சனம் வரணும், பாவத்துக்கு மன்னிப்பு வரணும்னு சொன்னா இது எங்க ஒழியும், எப்படி கிடைக்கணும்? இயேசு நாமத்துல தான் கிடைக்கும். ஆனால் நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? இயேசுவே நான் பாவின்னு சொல்லணும். முதல்ல நான் என்ன பாவம் செய்தேன்? நான் ஒரு பாவமும் செய்யல, எனக்கு ஒண்ணுமே, யாருக்கும் துரோகம் பண்ணல, என்ன பாவம் செய்யலன்னு சொல்லாதீங்க. எல்லாம் பாவம் செய்தான். முதல்ல பாவின்னு ஒத்துக்கணும். பாவின்னு ஒத்துக்கின பிறகு என்ன பண்ணனா, இயேசுவே ரத்தத்தினால என்னை கழுவுங்க கேட்கும்போது, அவர் நாமத்தினால என்னை மன்னிங்கன்னு கேட்கும்போது
நம்ம பாவத்தெல்லாம் அவர் மன்னித்து நம்ம பரிசுத்தப்படுத்துற ஒரு வல்லமுள்ளவராக்குறாரு பாருங்க. அப்படின்னா என்ன ஆகும்? பாவம் மன்னிக்கிறது எப்படி தெரியும்னு சொல்லாதீங்க. அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம் வந்துடும். அது யாரும் கொடுக்க கூடாது, யாரும் எடுக்க கூடாத சமாதானம் உள்ளத்துல வரும். இதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? நீ கிறிஸ்துவங்களானா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், யாரானா இருங்க, உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லைல்ல. மனத்துல எப்பவுமே கலக்கம், குழப்பம், ஏதோ வேதனை. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். சிலருக்கு பணம் இருக்கும், பொருள் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஒண்ணுதான் இருக்காது. இது என்னன்னா சமாதானம் இருக்காது. இந்த சமாதானம் இல்லைன்னா இது காரணம் என்னன்னா, உங்க பாவம் இன்னும் மன்னிக்கப்படலன்னு அர்த்தம். நான் சொல்றேன்னா, நான் பெரிய பரிசுத்தவாட்டின்னு சொல்ல, நான் கூட ஒரு நாள் அப்படிதான் இருந்தேன். எனக்கு ஒரே சமாதானமே இல்லை. படிச்சிருந்தேன். அப்போ அந்த நாள்ல டிகிரி வாங்குறது ரொம்ப கஷ்டம். டிகிரி வச்சிருந்தேன், எல்லாமே இருந்தது. நான் ஒரே பொண்ணுதான் எங்க அப்பா அம்மாவுக்கு. எனக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனா ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு கவலை, நிம்மதியாவே இருக்காது. மனசு ஒரு மாதிரி இருக்கும், அப்படி கவலையாவே இருக்கும். எங்கோ போனோம், அது பார்க்கணும், எதுலையுமே சமாதானமே இல்லை. அப்படி இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட பேசினார், வசனம் மூலமா. வசனம் மூலமா தான் கர்த்தர் எப்பவும் பேசுவாரு. வசனம் மூலமாக, நீ முதலாவது இவ்வளவு படிச்சுக்க, வேலை கிடைக்கல, ஃபர்தர் படிக்க முடியல, ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு கலக்கம் குழப்பம் யோசிக்கிறிய, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடு, அப்ப இதெல்லாம் உன் கூட கொடுக்கப்படும். கர்த்தர் என்னோட பேசினார். உடனே நான் அந்த வசனத்தை நம்பி நான் சொன்னேன், இயேசுவே அப்பா, எவ்வளோ எனக்கு மனசு பாரமா தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன், இனிமேட்டு உண்மை மட்டும் தேடுவேன். எனக்கு நீங்க மாத்திரம் போதும், என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க சொல்லி எப்ப கேட்டனோ, உடனடியா எனக்கு உள்ள அதே செகண்ட்ல ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் வந்துச்சு. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரலாம் சமாதானம் குறையில. கஷ்டம் வரும், துன்பம் வரும், வியாதி வருது, பிரச்சனை எது வந்தாலும் அந்த சமாதானம் மட்டும் அப்படியேதான் இருக்குது. தான் கர்த்தர் கொடுக்குற சமாதானம். அதான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த அனுபவம் இருக்குதா? இயேசு நாமத்தினால, இயேசு ரத்தத்தினாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வரும். அது மட்டும் இல்ல, அவரு நாமத்தினால என்ன கிடைக்குதுன்னா விடுதலை கிடைக்குது. இயேசுவே நீங்க சுகம் கொடுக்குனா கண்டிப்பா என்ன பண்றாரு, வியாதியிலிருந்து கூட விடுதலை நமக்கு கொடுக்குறாரு. பாருங்க, அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. இன்னொன்னு பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நம்ம என்ன பண்ணாக்கா, அவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்றதுன்னா, ஒண்ணுமே இல்லை, நித்தனை சொன்ன மாதிரி பாவி மன்னிங்க, ரத்தனா கழுங்க, என் உள்ளத்துல வாங்கன்னு கேட்டு ஏற்றுக்கொண்டாரு. இந்த சமாதானத்தெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு நிறைக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம்னாக்கா, நம்மளுக்கு விடுதலை அடிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ஒரு எதை கேட்டாலும் செய்கிறார் அவர் நாமத்தினால. யோவான் 14:14 என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யணும் சொல்லிட்டு, உங்களுடைய நாமத்தினால ஜபம் பண்ணும்போது அப்படிதான் பண்ணணும். உங்களுடைய நாமத்தினால கேட்கிறேன் சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். அந்த அவர் நாமத்துல அந்த வல்லமை இருக்குது. அது மட்டும் இல்ல, யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளில் செய்வான். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான காரியம், யோவான் 20:30 இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்கள் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்த புஸ்தகம்னா பைபிள்ல இல்லாத வேறு அற்புதம் கூட கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கப்படியாக, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் என்ன சொன்னேன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு, நம்ம அவர் நாமத்துல எதை கேட்டாலும் செய்யறாரு. எல்லாவற்றுக்கும் மேலானது ஒன்று என்னன்னா, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்.
அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வல்லமை அவருடைய நாமத்துல இருக்குது. நித்திய ஜீவன்னா என்னன்னு கேக்குறீங்களா? நித்திய ஜீவன்னா மரித்தாக்கா இப்போ உலகத்துல எவ்வளவு காலம், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் கூட வாழலாம். அப்போ ஒரு நாள் கண்ணை மூடனா என்ன பண்ணோம்? ஒண்ணு நித்திய நரகத்துக்குனா போனோம், நித்திய ஜீவனுக்குனா போகணும். நித்திய நரகத்துக்கு போனா எப்பவுமே எரியிற நரகம் எரிஞ்சுனே இருக்கும். அதுல போய் என்ன பண்ண விழுந்தாக்கா அங்க போனா உயிரே போவாது. ஆனா வேதனையே தான், வேதனை வேதனை அப்படியேதான் இருக்கும். அந்த மாதிரி அங்க நித்திய நரகத்துக்கு போவாத நித்திய காலமாக இயேசுவோடு வாழற ஒரு அனுபவம் வேணும்னா அது எங்கிருந்து கிடைக்குதுனாக்கா, அந்த இயேசு தேவனுடைய குமாரன கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாங்க? நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பாரு. இப்ப காலமெல்லாம் அவரோட கூட சந்தோஷமா வாழற ஒரு அனுபவம். இதுக்காக தான் இந்த இயேசு உலகத்துக்கு வந்ததே தான். உலகத்துக்கு வந்தது, உலகத்துல வந்து ஜனங்களோட பாவத்தைக்காக மரித்தது, அவர் உயிரோடு எழுந்து 3ஆம் நாள் பிதான் வலது பாசத்துல இருக்கிறாரு. அதனால கர்த்தர் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நாமத்தினாலதான் முடியும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அதே உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. இப்ப நம்ம இயேசு நாமத்துல எவ்வளவு வல்லமை இருக்குது பார்த்தோம். நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல ஆண்டவர் வேலைக்காக நான் துதிக்கிறேன் ஐயா. இந்த நாமத்துல எவ்வளவு வல்லமண்டு நாங்க பார்த்தோம். பாமை சோத்திருக்கிற ஐயா. பிறவிலேயே முடவனா பிறந்த ஒரு இயேசு நாமத்துல எழுந்து நடந்தான்ப்பா. ஆண்டவரே சோத்திருக்கிற ஐயா. அது மட்டுமல்லப்பா ஆண்டவரே, உடைய நாமத்தினால ஆண்டவரே பாவம் மன்னிப்பு கிடைக்குது, உடைய நாமத்தினால ரட்சிப்பு கிடைக்குது, நாமத்தினால வியாதில விடுதலை கிடைக்குது, ஆண்டவர் பிரச்சனை விடுதலை கிடைக்குது. ஆண்டவரே ரட்சிப்பு நித்திய ஜீவனத்தை நம்ம படித்து கிடைக்கணும் பார்த்தோம்ப்பா. இந்த வேலையில இதை கேட்கிறவங்க நிறைய பேருக்கப்பா. ஆண்டவரே பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லை, இது கிடைக்கிறதுக்கு சமாதானம் இல்லை, ஆனா இதை கேட்கறவங்களுக்கு கத்தாவே வியாதியில விடுதலை இல்லப்பா. ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் நீ விடுதலை தரமான முடியும். அடியாளுக்கத்தாவே சோத்திருக்கிறையா. ஆண்டவரே கத்தாவே இந்த கம்ப்ரெஷன் ஆண்டவரே சோத்திருக்கிறையா. ஆண்டவரே பிராக்சர்ல அற்புதமா ஆண்டவரே ஒரு ஆப்ரேஷன் இல்லாத, இது ஒண்ணுமே இல்லாத அற்புதமான விடுதலை நாமத்தினால கொடுத்தீங்கப்பா. அதை போல கத்தாவே இதை கேட்கறீங்க எத்தனையோ பேர் பிரச்சனை, வியாதி, பணம் செலவழித்த நல்லா இருக்கிற நிலைமை இருக்கிறாங்க. இந்த வியாதியில யார் கேட்கறாங்க? கத்தா விடுதலை தாங்க. நம்முடைய நாமத்துல எதை கேட்க அதை தாங்கப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அனுபவத்தை தாங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.